in 2026 ஷிபா இனு எப்ப வருமோ எப்ப வருமோ அப்படின்னு அது ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இது எப்போ ஏறும் அப்படின்ற மாதிரி தாட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. பட் இந்த இயர் 2026 ஷிபா இனுவை வந்து ரிப்பேர் அண்ட் பில்ட் இயரா தான் பாக்குறாங்க. ஏன்னா அதோட டெவலப்பர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா இருக்காங்க. அதுல கால் தரியா அப்படின்ற ஒரு மட்டும் தான் அப்பப்போ அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா அவர் சொன்னதுலயே வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷிபா இனுல ஒர்க் ஆகாத ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்கிராப் பண்ணிட்டு புதுசா ஏதாவது ஒன்று ரீபில்ட் பண்ணணும், அதை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு லாஸ்ட் ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாரு. அவர் கொடுத்தே ரொம்ப நாள் ஆகுது. பட் ஆனா கம்யூனிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. கம்யூனிட்டி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஷிபா இனுல வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஏன்னா எக்ஸ்சேஞ்சஸ்ல ட்ரேட் பண்றதை விட எக்ஸ்சேஞ்சஸ்ல அவங்க வாங்கினாலும் அதுல ட்ரேடிங் பண்ணாம அவங்களோட டீசென்ட்ரலைஸ்டு பிரைவேட் வாலெட்டுக்கு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய அறிகுறி. ஷிபா கண்டிப்பா ஒரு நாள் ஏறும்போது அன்னைக்கு நல்ல ப்ராஃபிட்டோட செல் பண்ணிக்கலாம். ஷிபா இன்னும் வந்து இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.0004 அந்த ரேஞ்ச் யூஎஸ் டாலர்ஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இதே ஷிபா இனு தான் ஓவர் நைட்ல ஒருத்தரை பயங்கரமான கோடீஸ்வர் கிட்டத்தட்ட 2.5 கோடி பெர்சன்டேஜ் ஏறி ஒரு நல்ல அச்சாம்பாடுற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு ஜாக்பாட் வந்தது. அண்ட் ஷிபா இனு வந்து ஓவர் தி இயர்ஸ் நம்ம 2021ல இருந்தே நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்கலாம் உங்களுக்கு தெரியும் அதுல எவ்வளவு ப்ராஃபிட் நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் வந்து எடுத்தோம் அப்படின்ட்டு. இப்போ ஷிபா இனுல வந்து பாத்தீங்கன்னா டாப் 30க்குள்ள இருக்கு. கிரிப்டோவோட காயின்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அதுல ஷிபா இனு ஸ்டில் ரிமைன்ஸ் அண்டர் 30 அப்படின்றது ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஷிபால வந்து பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஜூன் மந்த் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டிராப் இருந்தது. ஆனா ஜூலைல திரும்பி ரைஸ் ஆயிருக்கு. ஸோ ஷிபா இனுவை வந்து வாங்கி ஹோல்டு பண்ணலாமா, ட்ரேட் பண்ணலாமானா ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் ஷிபா இனுல வந்து இப்போ குயிக்கா ஒரு அப்டேட் வரும், ஒரு ஃபிளக்சுவேஷன் பயங்கரமா இருக்கும் அப்படின்லாம் வேண்டாம். ஷிபா இனுல வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணா நம்ம பண்ணி வைக்கலாம். ஷிபா இனுவோட சில டெக்னிக்கல் இண்டிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தா இப்போதைக்கு பெருசா ஒரு ரைஸ் வர மாதிரி இல்லை. ஏன்னா பிட்காயினே கவுந்து கிடக்குது. ஸோ பிட்காயின் வந்து ஏறும்போது ஷிபா இனு வந்து ஒரு ரேலி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ குட் டைம் டு பையான்னு கேட்டால் எஸ் அஃப்கோர்ஸ். கிரிப்டோ எப்பவுமே கம்மியான விலையில இருக்கும்போது தான் நான் வாங்க சொல்லுவேன். இட் இஸ் அ பர்ஃபெக்ட் டைமிங் டு பை. ஆனா உங்களோட ஓன் ரிசர்ச்சை நீங்க கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும். மார்க்கெட் எப்படி வேணாலும் ஃபிளக்சுவேட் ஆகும்.